எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது யாருக்கான பதிலாக எடுத்துக்கொள்வது? அதுபோக எந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாரு. கொம்பன் இஸ் ஈக்குவல் டு அமித்ஷான்னு தான் பார்க்கணும். ஏன்னா உண்மையிலேயே நீங்க பாரதிய ஜனதாவோட ஒரு எலக்டோரல் கேம் பிளான்ங்கிறது மற்ற கட்சிகளை அளித்தல் தான். நீங்க எல்லா மாநிலத்திலுமே அதை பார்க்கலாம். பிரிச்சு கொடுக்கும்போது யாரும் கூட்டணி ஆட்சி தான் இனிமேல்னு அப்படியான அதிகார பகிர்வு அப்படியான ஒப்பந்தம் போடவே மாட்டாங்க. போட்டா மக்கள் மத்தியில இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சுணக்கம் வந்துடும். தேர்தல் முடிஞ்சிருச்சு, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு 2-3 கட்சியை சேர்த்துட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமையுது, அது வேற விஷயம். அது தேர்தலுக்கு பிறகு போஸ்ட் போல ப்ரீ போலா எப்படி அலையன்ஸை டிசைட் பண்ணும்போது கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சிக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? அது எப்படி சாத்தியம்? என்டிஏ தேசிய அளவில் இருக்குங்க, மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுது. இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துங்க, தேசிய அளவில் இருக்கு. இப்போ கேரளால என்ன கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒரே அணியிலயா இருக்காங்க? அது முடியாதுங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரே அணியில இருக்க முடியும் மம்தா பானர்ஜியும் மற்றவங்களும்? வாய்ப்பு இல்லை. ஆனா தேசிய அளவுல இந்தியா கூட்டணி இருக்கும், தேசிய அளவுல என்டிஏ இருக்கும், மாநில அளவுல அந்தந்த மாநில கட்சி தான். அப்ப அந்த மாநில கட்சிக்கான மெஜாரிட்டின்னு வரும்போது மாநில கட்சி ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறதுக்கு போகவே போகாது.